இந்த வருஷம் என்னோட எமோஷனலான பர்த்டே இது. எஸ், இப்போ என்னோட செலிப்ரேஷன் விளாக் தான் பார்க்க போகிறோம். போன விளாக்ல சர்ப்ரைஸாக வெளியே கூட்டிகிட்டு போனாங்க. பார்த்தா இவங்க எல்லாம் சர்ப்ரைஸாக வந்திருந்தாங்க. ஈவினிங் கொஞ்சம் டான்ஸ் ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்படி ஒரு பர்த்டேவே டாம் எனக்காக அரேஞ்ச் பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. எத்தனையோ பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். டாம் எனக்காக என்னென்னவோ பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பர்த்டேக்கு என்னை இப்படி அள வைப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. கேக்குமே தாறுமாறாக ஆர்டர் பண்ணி எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர்லாம் இருந்தது. என் ஹஸ்பண்ட் என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் கூட போவாங்க. என்னோட சின்ன சின்ன ஆசையை கூட அவங்க இந்த அளவுக்கு மதிக்கிறாங்க நான் அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். அங்கே வந்திருந்தவங்க எல்லாருமே என்னோட ஹாப்பினஸ் பார்த்து அவங்களாம் ஹாப்பியாக ஆனாங்க. பேர் கிளிப்ஸில் காட்ட முடியல, ஆனால் நிறைய பேர் வந்திருந்ததை விளாக்ல பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என் லைஃப்பை திரும்ப அவனை பார்க்கவே மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கும் போது நானும் அவங்களும் ஒன்றா இருக்கிற மாதிரி டாம் எடிட் பண்ணி இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் என் குட்டி வயசு ஃபோட்டோ தான் ஹைலைட்டே. எங்கள் அம்மா அதை ரசித்து பார்த்துட்டு இருந்தது. நெக்ஸ்ட் பாப்பாவுக்கு வெளியில் சங்கு தான் வாங்கி கொடுத்துருந்தாரு. செலிப்ரேஷன் முடிஞ்சக்கப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டுட்டு மறுபடியும் செம்மையாக ஆட்டம் போட்டோம். என் பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னு என் ஹஸ்பண்டுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும்.